بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த ஜும்மா முதலாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல ஆரம்ப காலகட்டத்தில் ரகசியமாக பிரச்சாரம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவராக பார்த்து யாருக்கும் தெரியாம ரகசியமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் மக்காவில் 2 ஆண்டுகள் ஏறத்தாழ 60 நாள் மக்காவில் சந்தை நடக்கும். அந்த 2 மாதம் சந்தையில் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் வியாபாரிகள்லாம் இங்கே வருவாங்க. வந்து 2 மாதம் மக்காவில் தங்கி வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த சந்தை நடக்கக்கூடிய இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூர் வரக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கூட்டத்தில் கண்டுக்கிற மாட்டாங்க. சந்தை அல்லாத நேரத்தில் யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை பார்த்தாங்கன்னாக்க அவர்களை போய் தடுப்பாங்க. கேட்கக்கூடியவர்களை கேட்காதீங்கலாம் பிரச்சாரம் செய்வாங்க. அப்போ சந்தை 2 மாத நாளில் அந்த இடத்துல ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மக்களை சந்தித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் மதீனாவிலிருந்து வரக்கூடிய ஒரு 4 நபர் வர்றாங்க. அசார் பின் சுராரா, கௌஃபன் மாலிக், இப்படி ஒரு 4 பேர் வர்றாங்க. வர்றவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, கடவுள் என்பது ஒருத்தன் தான் இருக்க முடியும், கடவுளை விட்டு நம்ம யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முந்தைய நபிமார்கள் வந்ததெல்லாம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த 4 பேர் கொண்ட குழு மதீனாவில் வந்து திரும்பி போயிடுறாங்க. மறு வருஷம் வர்றாங்க. மறு வருஷம் 10 பேர் கொண்ட குழு வர்றாங்க. அந்த 10 பேர்கிட்டையும் பேச இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணால் அந்த 10 பேருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே வந்து மக்காவில் ஜும்மா நடத்த முடியல, நீங்கள் மதீனாவில் போய் ஜும்மா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா நடத்த சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த 4 பேர் கொண்ட குழு 10 பேர் ஆகிறாங்க. அது வந்து அசார் பின் சுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கௌஃபன் மாலிக், இப்படி ஒரு 10 பேர் கொண்ட குழுக்கள் ஆளுகளை திரட்டி பனு பயாலா என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல் கொடுக்கிறதுல மதீனாவிலிருந்து ஒரு அவுட்ரு அந்த இடத்துல ஜும்மா நடத்துகிறாங்க. அந்த ஜும்மா நடத்தக்கூடிய இடத்துல அன்றைக்கு தினம் 40 நபர்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. முதலாக ஜும்மா இருக்குதே, அது எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா மதீனாவில் தான் முதலாக நடத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் ஜும்மா அங்கே என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. இந்த அசார் பின் சுராரா, கௌஃபன் மாலிக், இப்படி போன்ற 4 பேர்கள் தான் அந்த குழுக்கள் தான் ஜும்மாவை நடத்துகிறாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் கௌஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, எங்கள் அத்தா தகப்பனா இருக்கிற கௌஃபன் மாலிக் ஒவ்வொரு ஜும்மா பாங்கு சொல்லும் போதும் அசார் பின் சுராரா அவர்களுக்கு வந்து பிரார்த்தனை செய்வாங்க. பாங்கு சொல்லும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு பாங்கு செய்யறதை கேட்டால் அசார் பின் சுராராவுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவர் குடும்பத்துக்கு அருள் செய்யட்டும் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவருடைய மகன் சொல்கிறார். அப்போ கேட்குறாரு, ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு ஜும்மாவிலையுமே நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படிங்கையில் அவர் கௌஃபன் மாலிக் சொல்கிறாரு, அசார் பின் சுராரா தான் எங்களை முதலாக ஜும்மா வந்து எங்களுக்கு வந்து ஒன்று திரட்டி மதீனாவில் தொழுகை நடத்தினார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இது நசையில் இடம்பெறக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். ஆக அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் அதிகமாக திக்ருகள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வலா அலி முஹம்மத் என்னக்கூடிய ஸலவாத் அதிகமாக ஓதணும். இப்படி ஓதி நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக
அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.